புதுச்சேரியில் 3 பேர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஹ்மான் தருகிறார். ரஹ்மான், 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான விவகாரம் நீதிமன்றத்தில் இருக்கிறது. நீதிமன்றம் இன்னமும் இறுதியான முடிவை அறிவிக்காத நிலையில் இந்த கடையடைப்பை எப்படி பார்க்கலாம்? அதாவது புதுச்சேரியில பாஜக சேர்ந்த 3 நியமன உறுப்பினர்கள் கிரண்பேடி, அதாவது ஆளுநர் கிரண்பேடி பதவி பிரமாணம் செய்து வைத்த விவகாரம் புதுச்சேரியில் மிகுந்த ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து கிரண்பேடிக்கு எதிரான போராட்டங்களில் தீவிரமடைந்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலே கிரண்பேடிக்கு எதிராக மேலும் கிரண்பேடி புதுச்சேரியை விட்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் அமைப்புகள் தொடர்ந்து இந்த பந்த் போராட்டத்திற்கு, கடையடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தார்கள். இதற்கு காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து கிரண்பேடிக்கு எதிராக தொடர் போராட்டம் நடைபெற்று வருகின்றன. தற்போது புதுச்சேரி நெல்லித்தோப்பு அருகே கிரண்பேடியுடைய குடும்பத்தை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து கிரண்பேடி, அதாவது ஆளுநர் மாளிகையிலும் இளைஞர் காங்கிரஸ் தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இதனால் புதுச்சேரி முழுவதுமே பல்வேறு இடங்களில் போராட்ட களமாக காட்சியளிக்கின்றது. தொடர்ந்து புதுச்சேரியை பொறுத்தவரை இன்று காலை முதல் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. வணிக வளாகங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை. தமிழக பேருந்துகள் குறைந்த அளவே இயக்கப்பட்டது. இந்த நிலையிலே ஒரு தமிழக பேருந்து கண்ணாடியை அடித்து நொடுக்கப்பட்டதை தொடர்ந்து அனைத்து பேருந்தும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து தற்போது சற்று நேரத்துக்கு முன்பு புதுச்சேரி அரசு பேருந்து ஒன்றும் கல்வீச்சு தாக்கப்பட்டிருக்கின்றன. 2 பேருந்துகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக அதாவது சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் புதுச்சேரியுடைய எல்லையிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் சென்னையிலிருந்து கடலூர் வழியாக நாகை, திருவாரூர், தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் திண்டிவனம் வழியாக திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து போலீசார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ஆளுநர் மாளிகையை பொறுத்தவரை தொடர்ந்து அதிக அளவுக்கு போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரி நகர பேருந்து நிலையத்திலும் கூடுதல் போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தனியார் பேருந்துகள், அரசு பேருந்துகள் உள்ளிட்ட எந்த பேருந்துகள் இயங்காததால் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக புதுச்சேரியுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் புதுச்சேரியிலே இன்று, அதாவது ஜிப்மர் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. இந்த மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடிய ஏராளமான நோயாளிகள் மிகுந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து, அதாவது புதுச்சேரிக்கு வந்த ஏராளமான சுற்றுலாவினர்களும் எங்கும் செல்ல முடியாத நிலைமையில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறிய வணிக நிறுவனம் முதல் சிற்றுண்டி வரை மூடப்பட்டிருக்கின்றனர். புதுச்சேரியுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு என்றே சொல்லலாம். ரஹ்மான், கிரண்பேடியின் சமீபத்திய நடவடிக்கைகளால் பொதுமக்களிடம் அவருடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது. ஆளும் கட்சி, மற்ற கட்சிகள் தரப்பில தான் அவருக்கு எதிர்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. தற்போது இந்த முழு கடையடைப்புல மக்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? மக்கள் இதை எப்படி பார்க்கறாங்க? கண்டிப்பா, அதாவது இந்த போராட்டத்தை பொறுத்தவரை, அதாவது ஒரு தரப்பினர் இதற்கு எதிராக போராட்டம் நடத்தினால் கூட கிரண்பேடிக்கு ஆதரவாக கூட ஏராளமான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதை காண முடிகின்றது. அதாவது புதுச்சேரியை தூய்மையான புதுச்சேரியாகவும் வளர்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய கிரண்பேடிக்கு எதிரான நடவடிக்கைகள் இது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட அமைப்புகள் கிரண்பேடிக்கு ஆதரவான சுவரொட்டியை ஒட்டியிருக்கின்றார்கள். இன்று காலை கூட இந்த முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலே கூட கிரண்பேடி இன்று காலை என்சிசி மாணவர்களுடன் நிகழ்ச்சியிலே பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து அவர் நகர் முழுவதும் அவர் தொடர்ந்து வலம் வந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசும்போது கூட இந்த பந்த் போராட்டம் என்பது பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கும், மேலும் புதுச்சேரியுடைய வளர்ச்சியை பாதிக்கும் என்றே தெரிவிக்கின்றார். மேலும், அதாவது தங்களுக்கு எதிரான போராட்டம் குறித்து கேட்ட கேள்விக்கு, இது எனக்கு எதிரான போராட்டம் என்பதை விட சேவைக்கு எதிரான போராட்டம் என்றே நான் கருதுவதாகவும், மேலும் அதாவது இந்த நியமன உறுப்பினர்கள் நியமனம் செய்த விவகாரத்திலே புதுச்சேரி, அதாவது மத்திய அரசுடைய வழிகாட்டுதல் படியே நான் செய்திருக்கின்றேன். இதில் விதிமுறைகள் எதுவும் மீறப்படவில்லை. மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய உத்தரவின்படியிலே அந்த 3 பேருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தேன். இதில் நான் விதிமுறைகள் எதுவும் மீறப்படவில்லை என அவர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து அவர் இன்று காலை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் புதுச்சேரியுடைய அனைத்து முக்கிய வீதிகளிலும் அவர் சைக்கிளில், அதாவது வலம் வந்தார். தொடர்ந்து அதன் பிறகு அந்த ஆளுநர் மாளிகையானது முற்றிலுமாக
அந்த செல்லக்கூடிய சாலைகள் அனைத்தும் முற்றிலுமாக சீல் வைக்கப்பட்டது. முழுவதுமாக அந்த பகுதியே போலீசார் 2 அடுக்கு போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று முதலமைச்சர் நாராயணசாமி வீடு மற்றும் சட்டமன்ற வளாகத்திலும் தற்போது போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றன. நகரின் பல்வேறு பகுதியிலே அதாவது அனைத்து கட்சிகளும் இதில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தால் கூட காங்கிரஸ், பாரதிய ஜனதா, என்ஆர் காங்கிரஸ் ஆகியவை இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு அவர்கள் ஆதரவு தரவில்லை. இந்த முழு அடைப்பு போராட்டம் குறித்து இந்த ஈடுபட்டிருக்கிறவர்களிடம் கேட்போம். அதாவது இந்த அடைப்பு போராட்டம் எதை முன்வச்சு செஞ்சிட்டு இருக்கீங்க? இன்றைக்கு புதுச்சேரியில 3 நியமன எம்எல்ஏக்களை பாஜக RSS காரர்களை யாருக்கும் தெரியாம இரவு நேரத்தில் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த கிரண்பேடியை கண்டித்தோம். அந்த 3 நியமன எம்எல்ஏக்களை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டோம். அது மட்டுமல்லாமல் இது போன்ற தொடர்ந்து பல்வேறு வகையிலே மாநில அரசுகளை அடக்குமுறையால் அடக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரண்பேடியை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டோம். கூடுதலாக இன்னொன்று என்னன்னா, இந்த தேசத்தில் ஆளுநர் பதவி என்பது கூடாது என்கிற கோரிக்கையும் இந்த புதுச்சேரியிலிருந்து ஆரம்பிக்கின்றோம். அதாவது தொடர்ந்து இந்த ஆளுநருக்கு எதிரான போராட்டமானது தொடர்ந்து வலுத்து வருகின்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஹ்மான்.